ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி சினிமா டைம். வணக்கம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க பெஸ்ட் 10 மூவிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ரிவெஞ்ச். ஒரு பொண்ணு 3 பசங்க ஆளே இல்லாத ஒரு இடத்துல கொலை பண்ண துரத்துவாங்க. அவங்கக்கிட்டேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 2, ரன். பேரலைஸ்டாக இருக்க ஹீரோயின் அவங்க வாழ்ந்துட்டுருக்க லைஃபே போயின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது அந்த இடத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 3, மைரேஜ். ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுற டிவி மூலியமாக பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை எப்படி ஹீரோயின் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 4, டோன்ட் ப்ரீத். திருட போன இடத்துல அங்கேருந்து உயிரோடு தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி திருடங்களே பயன்படுத்த வச்ச அந்த வீட்டு ஓனரை பற்றின கதை தான் இது. இந்த படத்தில் 2 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வில்லன் மாதிரி இருக்க அந்த வீட்டு ஓனர், செகண்ட் பார்ட்டில் ஹீரோ மாதிரி இருப்பார். நம்பர் 5, த இன்விடேஷன். சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் இருக்க ஹீரோயின் ஒரு ஆப் மூலியமாக அவங்களோட தூரத்து சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க தான் இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. இவங்க சொந்தக்காரங்க நம்பி போன யாருமே மனுஷங்க கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 6, சீக்ரெட் அப்சஷன். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க கோமாலேருந்து. அவங்களுக்கு பழைசெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் வராரு. அவங்கள அவர் நல்லாவும் பார்த்துக்கிறாரு. ஆனால் போக போக அவர் மேலே இவங்களுக்கு சந்தேகம் வந்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நம்பர் 7, பேனிக் ரூம். அம்மாவும் பொண்ணும் புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் பேனிக் ரூம் அப்படிங்கிற ஒரு ரூம் இருக்குது. இவங்க அந்த வீட்டுக்கு போன அந்த நைட்டே அந்த வீட்டுக்கு 3 திருடங்க வராங்க. இவங்க 2 பேரும் அந்த பேனிக் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அந்த திருடங்க தேடி வந்த பொருளே அந்த பேனிக் ரூமில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 8, டோன்ட் மூவ். வாழ்க்கையை வெறுத்த ஹீரோயின் மலை மேலேருந்து குதிக்க போடலான்னு ட்ரை பண்ணுறப்போ சீரியல் கில்லரை பார்க்குறாங்க. அந்த சீரியல் கில்லர் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுடுறான். அந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபுல் பேரலைஸ்ட் ஆகிடுறாங்க. இந்த நிலைமையில் அந்த சீரியல் கில்லர்கிட்டேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 9, ரெடி ஆர் நாட். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. ஹீரோவோட வீட்டுக்கு கம்பல் பண்ணி ஹீரோயின் போகிறாங்க. போன இடத்துல நைட் ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சூஸ் பண்ண கார்டு ஹைட் அண்ட் சீக். அவங்க ஃபேமிலி முறைப்படி அந்த கார்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்கள நைட்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலி கொண்டுடணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலியே இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் குடும்பமே இவங்களை கொலை பண்ண பார்க்குது. அவங்கக்கிட்டேருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்பர் 10, அன்லாக்ட். ஹீரோயின் பஸ்ஸில் தொலைச்ச ஃபோனை ஒரு சீரியல் கில்லர் கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயே ஃப்ரெண்டாகவும் பழகி அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். அவன்கிட்டேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த 10 மூவிஸில் எல்லா மூவியுமே பெஸ்ட்டாக இருக்கும். இதில் எத்தனை படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஈஸி சினிமா டைம். வணக்கம்.